ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் இப்போ பார்க்க போகிறது பிப்ரவரி மாதத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம். நாம் ஒவ்வொரு மாதமும் பலன்களை அந்தந்த மாத தமிழ் மாதம் அந்தந்த மாத ஆங்கில மாத பலன்களை பார்க்க போகிறோம். அதுபடி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வருகின்ற பிப்ரவரி மாதத்து பலன்களை பார்க்க போகிறோம். சரி, பிப்ரவரி மாதத்து பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் உண்டான சுபமுகூர்த்த தினங்களை பார்த்து விடுவோம். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பார்ப்போம். இந்த மாதத்தில் வர சுபமுகூர்த்த தினங்களை பொறுத்தளவுக்கு 2 விதமான சுபமுகூர்த்தங்கள் உண்டு. ஒன்று வளர்பிறை சுபமுகூர்த்தம், இன்னொன்று தேய்பிறை சுபமுகூர்த்தம். இந்த பிப்ரவரி மாதத்தில் வருகின்ற வளர்பிறை சுபமுகூர்த்தம் அப்படின்றது 11/2/2024, 19/2/2024, 21/2/2024, 22/2/2024. அப்போ இந்த 4 வளர்பிறை சுபமுகூர்த்தம் இருக்குது. சரி சாமி, வேறு ஏதாவது சுபமுகூர்த்தங்கள் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. தேய்பிறை சுபமுகூர்த்தங்கள் இருக்குது. 1ஆம் தேதி பிப்ரவரி 1 ஒரு சுபமுகூர்த்தம், 1/2/2024 ஒரு சுபமுகூர்த்தம். அடுத்தது 2/2/2024 ஒரு சுபமுகூர்த்தம். அடுத்தது 8/2/2024 ஒரு சுபமுகூர்த்தம். இதை தவிர மாத கடைசியான 26ஆம் தேதி ஒரு தேய்பிறை சுபமுகூர்த்தம் இருக்குது. அடுத்தது இந்த காலகட்டங்களில் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்களை பார்ப்போமா? இந்த மாதத்தில் வர்றது மிக மிக விசேஷமானது தை அமாவாசை. நம்மளை பொறுத்தளவுக்கு பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு தை அமாவாசை, மாலை அமாவாசை, ஆடி அமாவாசை, இந்த 3 அமாவாசையில் ஒரு சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, பித்ருக்களான காரியங்களும் அமாவாசை திதிகளும் தர்ப்பணங்களும் கொடுக்காமல் இருப்பாங்க. அப்படி கொடுக்காமல் இருந்தாச்சுனாக்க அது நம்ம வம்சத்தை பாதிக்கும். அதனால் அதை விட்டுருந்தா கூட வருகின்ற 9/2/2024 தை அமாவாசையில் அந்த பித்ருக்களுக்கு உண்டான காரியங்களை கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக அந்த தினங்களுக்கு அடுத்து வரக்கூடிய மாதங்களிலையும் அடுத்தடுத்து வருடங்கள்லையும் நம்ம வீட்டில் சுப நிகழ்வுகள் நிகழும். அப்போ ஃபஸ்ட்டு 9/2/2024 தை அமாவாசை. அதுக்கு அடுத்தது 10ஆம் தேதி நம்ம திருவள்ளூரில் உள்ள வைத்திய வீரராகவர்களுடைய தேர்பவனி இருக்கிறதுலையே நோய் நொடி எப்படின்னு சொன்னாக்க திருவான்மியூரில் உள்ள கோயிலுக்கு போவோம். அடுத்தது யாருக்கு போவோம் அப்படின்னாக்க திருவள்ளூரில் உள்ள கனகவள்ளி தாயார் சமேத வைத்திய வீரராகவர் தேர்பவனி இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 16ஆம் தேதி ரத சப்தமி. அதுக்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது 24/2/2024 மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம். ஒவ்வொரு மாதத்துலேயுமே மக நட்சத்திரம் வரும். ஆனால் மாசி மாதத்தில் வர மக நட்சத்திரம் அப்படின்றது மிக மிக விசேஷமானது. இந்த மாசி மகத்தை பொறுத்தளவுக்கு கும்பகோணத்தில் பெரிதும் கொண்டாடப்படக்கூடியது இந்த மாசி மகம். அடுத்தது அன்றைக்கே பார்த்தோம்னாக்க பௌர்ணமி தினமும் வருது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 28/2/2023 மாத கடைசியில் வர்றது சங்கடங்களை விளக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி. எப்போதுமே சந்திரனுக்கு விநாயக பகவான் சங்கடங்களை விளக்கிய நாள் அப்படின்றது சங்கடகர சதுர்த்தி. இதுவரையிலும் இந்த மாத விசேஷங்கள், இந்த மாத சுபதினங்கள் இதெல்லாம் பார்த்தோம். இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த மாதத்தில் எந்த நாளில் இந்த பிப்ரவரி தொடங்குதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது அந்த நாளில் உள்ள கோல்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் தை மாதம் 17ஆம் தேதி. அதுக்கு ஆங்கில தேதி அப்படின்றது 1/2/2024 வியாழக்கிழமை. இந்த பிப்ரவரி மாதம் பிறக்குது. இந்த பிப்ரவரி மாதத்தில் என்னென்ன கோள்கள் என்னென்ன நிலையில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நம்ம எப்பொழுதுமே மாத கிரகங்கள் அப்படின்னு இருக்குது, வருஷ கிரகங்கள் அப்படின்னு இருக்குது. மாத கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சூரிய பகவான் சற்றேறக்குறைய 30 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறுவார். அதுக்கு அடுத்தது 2.25 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு சந்திர பகவான் மாறுவார். இதை தவிர செவ்வாய், சுக்கிரன், புதன் இவங்க சற்றேறக்குறைய 41 நாள்லேருந்து 45 நாளைக்கு மாறுவாங்க. மாசாந்திர பலன் எப்பொழுதுமே இந்த சந்திரனையும் மற்றும் மாச கிரகங்களான சூரியன், புதன், செவ்வாய் மற்றும் சுக்கிரனை வச்சு தான் நம்ம பலன் சொல்கிறோம். அப்போ பார்க்கும்போது இந்த மாதத்தில் மேஷ கிரகம் காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசி அப்படின்றது மேஷ ராசி. மேஷ ராசியில் எம்பெருமான் பிரகஸ்பதியான குரு பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது கன்னியா ராசி. கன்னியா ராசியில் கேது பகவான் இருக்கார்.
அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்துப்படி 9வது ராசியாவராக தனுர் ராசியில் செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது மகரத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க. இதை தவிர கும்பத்தில் சனி பகவானும் மற்றும் காலபுருஷ தத்துவத்துப்படி 12வது ராசியான மீனத்தில் ராகு பகவானும் இருக்காங்க. இப்படி இருக்கின்ற பொசிஷனில் இந்த மாதிரி காலகட்டங்களில் நாம் இப்போ பார்க்க போகிறது பிப்ரவரி மாதம். பிப்ரவரி மாதத்தை பொறுத்தளவுக்கு இந்த வருஷத்தை பொறுத்தளவுக்கு 29 நாள் இருக்குது. அப்போ 1லேருந்து 29 நாளைக்கு உண்டான ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன்களும், அதை தவிர அதில் எந்தெந்த நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் என்றும் அதற்குண்டான எளிய பரிகாரம் என்னன்றதை பார்ப்போமா? அன்பார்ந்த கன்னியா ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த பிறக்கின்ற காலகட்டங்கள்லேயே ராசியிலேயே கேது பகவான் இருக்கார். கேது பகவான் இருப்பது சிறப்பா அப்படின்னா கண்டிப்பாக சிறப்பு இல்லைன்னே சொல்லலாம். உத்தியோகம் போகக்கூடிய ஆண்களுக்கு இந்த காலகட்டங்களில் உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நுண்கிருமிகளால் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், ஃபுட் பாய்சன் இதை மாதிரி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் உத்தியோகத்தில் லீவு போடக்கூடிய வாய்ப்புகள் வரும். அப்போ இதை மாதிரி லீவு போட்டாச்சுனாக்கா உங்களுடைய மேலதிகாரிகிட்டையும் சரி உங்களுக்கு கீழதிகாரிட்டையும் சரி பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இதை தவிர்க்கணுன்னா என்ன பண்ணணும்? வெளியில் உணவு உண்பதை தவிர்க்கணும். அதே போல் நல்ல தண்ணி குடிக்கிறதையும் வச்சுக்கணும். அடுத்தது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு திடீர்னு பண வரவும் திடீர்னு பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு ராசிக்கு 7ல் ராகு பகவான் இருக்கார். ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். இதுவரை வேலை பார்க்குற இடத்துல திடீர்னு ஒரு பதவி உயர்வு உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த பதவி உயர்வு அப்படின்றது சாதாரண துறையிலேருந்து சாதாரண கேடரில் இருந்தவங்க பிரம்மாண்டமான கேடருக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிர்வாக தொடர்புடைய உத்தியோகங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராகு இருக்கிற இடம் குருவோட இடம், அதனால் அது கோதண்ட ராகு. அப்போது உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு திடீர்னு நிர்வாக தொடர்புடைய பதவிகள் கிடைக்கும். அதனால் பண வரவும் திடீர்னு பண வரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். சரி, இதே போல் கன்னியா ராசிக்கு உண்டான பெண்களுக்கு பொறுத்தளவுக்கு 5ஆம் இடத்துல புத பகவான் இருக்கார். அதே போல் குரு பகவான் 8ல் இருக்கார். திருமணமாகி நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம், அதாவது வம்ச விருத்தி இல்லாத கன்னியாராசி பெண்களுக்கு இந்த காலகட்டங்களில் வம்ச விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய கணவர் வீட்டாளால் ஏற்பட்ட அவமானங்கள் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டம். அதே போல் 4ல் செவ்வாய் இருக்கார். 4 செவ்வாய் அப்படின்ற பொறுத்தளவுக்கு வண்டி வாகனம் வீடு, ரொம்ப நாளாக வாடகையிலே கொடுத்து இருந்த பெண்களுக்கு புதிய வீடுகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சின்ன வண்டி 2 வீலர் ஓட்டிகிட்டு இருந்தவங்களுக்கு அதை 4 வீலராக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 4 வீலர் வச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு சேடன் மற்றும் லேவிஷ், அதாவது பிரம்மாண்டமான கார்கள், ஆடம்பரமான கார்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இந்த காலகட்டங்களில் பொன்னகை வாங்கக்கூடிய வாய்ப்புகள், பொண்ணு வெள்ளி பிளாட்டினம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. இதை தவிர இந்த கன்னியாராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியான புத பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். அப்போ இந்த மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் பொற்காலம்னு சொல்லலாமா? பொற்காலம்னு சொல்லலாம். படிப்பில் இதுவரையிலும் கவன சிதறல்கள் ஏற்பட்டு அசிங்கங்களையும் அவமானங்களையும் சந்தித்திருந்த மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல கவனம் வந்து எதிர்பார்த்ததோடு அதிகமான மார்க் வாங்கி உங்களுடைய ஆசிரியர்கள் பேராசிரியர்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுவரையில் நீங்கள் மார்க் குறைஞ்சி வாங்கினதுனால உங்கள் தாய் தகப்பனை கூப்பிட்டு சங்கடப்படுத்திக்கிட்டு இருந்த அதே ஆசிரியர் உங்கள் தாய் தகப்பனை கூப்பிட்டு பையன் நல்லா படிக்கிறான், நல்ல மார்க் வாங்குகிறான் அப்படின்ற அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் இந்த கன்னியாராசி நேயர்களுக்கு. சரி, இதை தவிர புது ஹையர் எஜுகேஷன் யூஜி முடித்தவங்க பிஜியை நான் வெளிநாட்டில் தான் முடிப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு விசா, க்ரீன் கார்டு, பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ எதிர்பார்த்த யூனிவர்சிட்டியில் எதிர்பார்த்த படிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு கிடைக்க வேண்டிய விசா மற்றும் பிஆர் மற்றும் க்ரீன் கார்டு இது எல்லாமே மாணவ செல்வங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ராசியாதிபதி 5ல் இருக்கிறதுனால உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்தோம்னாக்க மேலும் சீரும் சிறப்புமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மாணவ செல்வங்களுக்கு உண்டு.
சரி, அடுத்தது சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருப்பார். சுக்கிர பகவான் அப்படின்றதே கலைத்துறைக்கு அதிபதி. அப்போ அந்த கலைத்துறை அதிபதிக்கு பொறுத்தளவுக்கு நல்ல நிலையில் இருக்கிறதுனால புதிய புதிய பட வாய்ப்புகள் கிடைக்கும். சின்னத்திரை கலைஞர்களுக்கு ஒரு சில பேருக்கு பெரிய திரையில் நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் மற்றும் கேமராமேன், ஃபோட்டோகிராஃபி, எடிட்டர், லைட்மேன் இதை மாதிரி சின்ன திரையில் இருந்தவங்களுக்கு பெரிய திரையில் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதே போல் திடீர்னு பணவரவும் வாய்ப்புகள் உண்டாகும். இதை தவிர வெளியூர் வெளிமாநில ஷூட்டிங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அப்போ வெளியூர் வெளிமாநிலம் போகும்போது அதிகமான வருமானம் கிடைக்கிறதுனால உங்களோட நீண்ட நாள் கடன் அடைச்சிட்டு செல்வத்தில் செழிக்கக்கூடிய வாய்ப்புகள் சின்ன திரை பெரிய திரை கலைஞர்கள் மற்றும் பின்னிருந்து இயக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்கள், லைட்ஸ்மேன்கள், எடிட்டர்கள் எல்லாருக்குமே இந்த பிப்ரவரி மாதம் கன்னியா ராசியை சேர்ந்தவங்களுக்கு ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாமா, ஏற்றமான காலகட்டங்கள்னு சொல்லலாம். சரி சாமி, வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கன்னியா ராசி நேயர்கள், வியாபாரத்தில் கன்னியா ராசிக்கு பொறுத்தளவுக்கு ராசியிலேயே கேது இருக்கார். இதுவரை தொடர் தோல்வியை சந்திட்டு இருந்த வியாபாரிகள், அதாவது போட்டிருக்கிற முதலீடே கிடைக்காத காலகட்டங்களாக இருந்துகிட்டு இருந்துச்சு கடந்த மாதங்களில். இப்போ புது உக்திகள், கேது அப்படின்றது ஞானக்காரகன், இறை அருள்னாலையும் உங்களுடைய புத்தி வேலை செய்கிறதுனாலையும் புதிய ஒப்பந்தங்கள் வியாபாரிகளுக்கு ஏற்படும். நீண்ட நாட்களாக தேங்கி இருந்த பழைய பொருட்கள் அத்தனையும் இந்த காலகட்டங்களில் வியாபாரமாகும். அதே போல் உங்களுடைய வியாபார ஸ்தலத்தை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடியது, வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடியது மற்றும் புது வியாபாரங்களை தொடங்கக்கூடிய மாதம் அப்படின்றது இந்த தை மாதம்னு சொல்லலாமா, தை மாதம்னு சொல்லலாம். உங்களுக்கு நீண்ட விசுவாசமான தொழிலாளி இல்லாதனால உங்களுடைய தொழிலில் ஒரு முடக்கமும் சொணக்கமும் இருந்துச்சு. அந்த முடக்கமும் சொணக்கமும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நிரந்தரமான விசுவாசமான தொழிலாளி கிடைக்கும்பொழுது ஏற்றமான வியாபாரம் நல்லா இருக்குமா, வியாபாரம் நல்லாயிருக்கும். எப்போ நம்ம கீழே வேலை பார்க்குற தொழிலாளி நமக்கு விசுவாசமாக இருந்து வியாபாரத்தை முன்னேற்றணும்னு எண்ணம் வந்தாச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக பொருளாதாரம் நல்ல நிலையில் இருக்கும். அது இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரி, அடுத்தது அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு சூரிய பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். இந்த கன்னியாராசி நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் பொறுத்தளவுக்கு புகழின் உச்சிக்கு செல்லக்கூடிய காலகட்டங்கள். யாருக்கு புகழ் கிடைக்கும் அப்படின்னாக்க நல்ல செய்கைகள் செய்யக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டங்களில் புகழோடைய உச்சாணி கொம்புக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இதுவரையிலும் உங்கள் தலைவர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த பிணக்குகள் மற்றும் திரைமறைவு பிரச்சனைகள் அத்தனையும் இந்த பிப்ரவரி மாதத்தில் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு. எப்போ பிரச்சனை தீர்ந்துச்சோ அப்போயே நல்ல காலம் தொடங்கிடுச்சு. இதே காலகட்டங்களில் அரசுக்கும் உங்களுக்கும் இருந்த லிட்டிகேஷன், சின்ன பிரச்சனைகள், மேல்மட்ட தலைவர்களுக்கும் உங்களுக்கும் உண்டான பிரச்சனைகள், உங்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் இருந்தான பிரச்சனைகள் அத்தனையும் இந்த காலகட்டங்களில் விலகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த காலகட்டங்கள் அரசியல்வாதிகளுக்கு ஏற்றமான காலகட்டம். சரி சாமி, இப்போ இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒரு சில நாட்கள் தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு வரும். அந்த தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்றது சந்திராஷ்டம தினங்கள் அப்படிம்போம். இந்த கன்னியாராசியை பொறுத்தளவுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றது 16/2/2024 மற்றும் 17/2/2024. இந்த 2 நாட்களும் புதிய முயற்சிகள், வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் செய்கிறத தவிர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாம். எப்போ நம்மளுடைய மனசு பேதலிச்சிருச்சோ அப்போ நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறுதலாக இருக்கும். சரி சாமி, நான் அதுக்கு வெளியூர் வெளிமாநிலத்துக்கு புக் பண்ணிட்டேன்னு என்ன பண்ணுறது அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு ஈஸ்வரனுக்கும் நந்தீஸ்வரனுக்கும் பாலை வாங்கி கொடுத்துட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த பாலை குடிச்சிட்டு போங்க. பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சரி, ஒரு சில கன்னியாராசி நேயர்களுக்கு நடக்கின்ற தசா புத்தி அந்தரம் சூட்சமும் சரியில்லைனாலும் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அப்போ நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒரு முறை திருப்பதி போயிட்டு திருமலையில் உள்ள எம்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி சாமி, எனக்கு அவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள லோக்கலில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணிட்டு வாங்க. வர பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் விலகும். சரி, மொத்தத்தில் இந்த கன்னியாராசிக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குமா அப்படின்னாக்க கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். என்ன ஒன்று எல்லாத்துலேயும் எச்சரிக்கையோடு செயல்படணும். உணவு பதார்த்தங்களை வெளியில் வாங்கி சாப்பிட்றத தவிர்க்கணும். அதே போல் சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய
ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக திருமணம் தடை ஏற்பட்டிருக்கிறவங்களுக்கு திருமண தடைகள் விலகி திருமணத்திற்கு உண்டான காலங்கள் உண்டு. வியாபாரிகளுக்கு ஏற்றமான காலகட்டம். மொத்தத்தில் கன்னியா ராசியை பொறுத்தளவுக்கு பிப்ரவரி மாதம் ஆனந்தமான ஏற்றமான மாதம்னு சொல்லலாமா, ஏற்றமான மாதம்னே சொல்லலாம். நல்லது. நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.